எப்படி வந்த? என்னாச்சு? தலையில் அடிபட்டிருக்கு? நைட்டு தூங்கும் போதே ஈஸ்வரி அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே கீழே விழுந்துட்டேன். ஃபீவர் வேற. அப்புறம் தான் ஃபர்ஹானா ஆண்டி வந்து என்னை ஈஸ்வரி அம்மா கிட்ட விட்டாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். சரியாரு என்ன? அப்பா இங்கே நிறைய கடை இருக்கு, எனக்கு பலூன் வாங்கி தரீங்களா? சரி, அது வாங்கிக்கலாம். வா. ஆமா, என்னக்கா இன்னுமா அவ தூங்குறா? தெரியலையே. அம்மா எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்து என்னமா பண்ண போறாவ? இவங்க வந்து அவளை பார்த்தோன்னே கத்திடுவாங்க, அவ பயந்துடுவா. அவ என்ன மாதிரி தைரியமான பொண்ணா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப சாஃப்ட். ஆத்தாடியாத்தா, அது சரி. நீங்களாம் இந்த வீட்டில் பிறந்து ஆர்மி ட்ரைனிங் மாதிரி தினைக்கும் அடி, சண்டை, ஆட்டபாம் சத்தம், பீரங்கி சத்தம்னு கொடூரமான சத்தத்திலே வளர்ந்து உங்களுக்கு எல்லாம் தைரியம் வந்துருச்சு. அவ அந்த மாதிரி பழகல பாவம். அவளும் என்ன மாதிரி தைரியமான பொண்ணா வளர வேணாமா? அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். வேணாடியாத்தா, நீ இந்த உலகத்தை மாத்த இன்னும் டைம் இருக்கு. இப்போதைக்கு நீ எதுவும் இன்னைக்கு இழுத்து விடாம இரு. வணக்கம் குணசேகரன். சரி, பூஜைக்கு நேரமாச்சு, ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிங்க. ஈஸ்வரியனா வரலையே, மாமாவுக்கு மரியாதை செய்யும் போது அவங்கள எப்படி? அவங்கள மட்டுமா காணோம்? சக்தியை காணோம், அவர் சம்சாரத்தையும் காணோம். இருங்க பங்காளி, கேக்குறேன். ஏய் ரேணுகா, மத்தவெல்லாம் எங்க? பாக்கெட்ல இருக்கா? அண்ணனுக்கு மரியாதை செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அதான் எரிச்சல் தாங்காம இன்னெல்லாம் குடிச்சிட்டு இருப்பாளுங்க. ஏய், என்னடி எங்க அவங்க? அப்பயே வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன? அது ஆமாங்க, நாங்களும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர வழியில் என்ன சங்கடமோ என்ன ஆச்சோ? ஒடி அரக்கு இருக்கு. எங்களுக்கு மரியாதைனால உங்களுக்கு பிரச்சனை தானே? ஏ பூசாரி அண்ணா, யார் வந்தாலும் வராட்டால நீ பூசி ஆரம்பி. சரிங்க தானே மரியாதை? ஆமாண்ணா. அப்புறம் என்ன, அதுக்கு நானும் சாமி இருந்தா போதும், நீயே எக்ஸ்ட்ரா போய் பூசி ஆரம்பி. போங்க, போய் ஆரம்பிங்க. பூசா மீசம் முளைச்ச மைனரு, ஓ இன்னும் 10 நிமிஷம் தான். பூசாரி பூசைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. வாத்தாக்காரி, உங்க சித்தப்பன், அந்த மெட்ராஸ்காரி எங்க இருந்தாலும் 10 நிமிஷத்துல இங்க வந்து ஆகணும். சரி, திருவிழா நம்ம வீட்டு சார்பா நடக்குது. அங்க மட்டும் வந்து ஏதாவது அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிய, அப்புறம் அத்தனை பேரும் இங்கேயே இதே இடத்துல போச்சு சமாதி கட்டிடுவேன்னு சொல்லு. போடா, போய் நீயே சொல்லி கூட்டிட்டு வாங்கிக்கல. விளையாடுறீங்களா? போடா. ஆமா ஆமா, டேய் தர்சா, போடா. டேய் பாத்துட்டு வா, போய் என்னன்னு பாரு. போடா போ. தர்ஷினி, நீயும் கூட போயிட்டு வா. எங்க இருக்காங்கன்னு பாரு, போ. அவன் சைஸுக்கு வேட்டிய பத்தியலா? எல்லாம் அப்பா, ஈஸ்வரி அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு. தர்ஷன் அண்ணா, தர்ஷினி அக்கா, தாரா, ஐஸ்வர்யா அக்கா எல்லாருமே என்ன சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. ஏங்க, இப்படி குழந்தைய வச்சுதான் விளையாடன்னு பாக்குறீங்களா? ஐயோ, சத்தியமா இல்லைங்க.
இப்படி குழந்தைங்கள வச்சு விளையாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு உங்க மனசுல ஒரே ஒரு நிமிஷம் வெண்பாவோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் குறுக்க நிக்க மாட்டேன். என்ன முடிவு? ஏ தர்ஷினி, யாரு தெரியுதா? அவர் தான் ஜீவானந்தம் சார். ஜீவானந்தம் சாரா? ஹாய் சார், நான் தான் தர்ஷினி. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம்ல, ஆனால் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்களை மாதிரி ஒருத்தருக்கு பொண்ணாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார். எப்படி சார் இப்படி எல்லா சுச்சுவேஷன்லேயும் நிதானமாக யோசிச்சு முடிவெடுக்கிறீங்க? நாங்கள் வளர்கிற வீட்டு சூழல் சத்தியமாக எங்களுக்கு பிடிக்கவே இல்லை சார். சரியான காட்டு மிராண்டி கூட்டம் சார். கத்தி, சண்டை, அடித்தடி, வெட்டு, குத்துன்னு இதையே கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க சார். அவங்களோட லைஃப் பாதி முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் எப்படி வளரணும், எங்கள் ஃப்யூச்சர் என்ன, இதை பற்றிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது சார். அவங்க ஈகோ, அவங்க கோவம், அவங்க பிரச்சனை, இதெல்லாம் தான் சார் அவங்களுக்கு முக்கியம். அவங்களோட கோவத்தை தீர்த்துக்க அடுத்தவங்களுக்கு கொல்ல கூட தயங்க மாட்டாங்க சார். தர்ஷினி, என்ன தர்ஷினி இப்போ இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்க? இல்லைம்மா, அதானம்மா உண்மை. அவங்களுக்கு மற்ற மனுஷங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலையோ அக்கறையோ எதுவும் கிடையாதும்மா. தர்ஷினி, இந்த வீட்டில் பிறந்ததுக்கு, அதுவும் பொண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு சார். என்னங்க நீங்க பொம்பளை பிள்ளை. சார், எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். வெண்பாவுக்கு அம்மா இல்லை, அதனால அவ எங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறா. அதே மாதிரி தான் சார் எங்களுக்கும். அப்பா இருக்காரு, ஆனால் ஒரு பேருக்கு தான் இருக்காரு, அவ்வளோதான். அவரால் எங்களுக்கு எந்த ஆதரவும் அன்பும் கிடைக்காது. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே ரத்தமாக இருந்தாலும் அவரும் நாங்களும் வேற வேற சார். ஆனால் வேற வேற இடத்துல வேற வேற சூழல்ல இருந்தாலும் எங்க மேல நீங்க எடுத்துக்கிற அன்பும் அக்கறையும் கவனமும் ரொம்ப அதிகம் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா சார்? ப்ளீஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ நல்லா இருப்ப, நினைச்சதெல்லாம் சாதிப்ப, ரொம்ப பெரிய ஆளா வருவ. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கூட இருந்தே தான் நான் பார்ப்பேன். தேங்க்ஸ்ப்பா. அம்மா, நீ அங்க வர வேணாம் சரியா? ஏதோ பெருசா மிரட்டுறாங்க. நீ வெண்பாவோட இங்கே இரு.
தர்ஷன் அண்ணா எனக்கு பலூன் வேணும். சரி நான் வாங்கி தரேன், வாங்க போலாமா? பாய்ப்பா. இல்லைங்க, நான் சத்தியமா புரியுதுங்க. இத்தனை நாள் எது சரியா இருக்குன்னு நினைச்சு நான் இங்க வந்துடும், அது இன்னைக்கு தப்பா தெரியுது. கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தான் நான் இங்க வந்தேன். அது இப்படி எவ்வளோ பேரை பாதிக்குன்னு இப்போ புரிஞ்சது. பேருக்காவது குணசேகரன் இருந்துட்டு போட்டோம், நான் விட்டுறேன். அண்ணா எங்க அவ? அம்மாக்கு உடம்பு முடியல. அது உடம்பு முடியலையா? ஏன் வந்து இறங்குற வரைக்கும் உங்க ஆத்தாவுக்கு தெரியாதா? பெண்ணவா அதுக்கு? இங்க பாருங்க, அவங்க முடியலன்னு சொல்லிட்டாங்க, டீசெண்டா விட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். சும்மா உங்களை மாதிரி நோண்டி நோண்டி கேட்கிற புத்தி கிடையாது எனக்கு. தர்ஷா, ஓவரா பேசிட்டு இருக்க, வயசுக்கு மீறி பேசிட்டு இருக்க, புரியுதா? என்ன எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா? எங்களுக்குலாம் எந்த பிளானும் இல்ல. சித்தப்பா தான் அநாகரிகமா கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. போதும் நிறுத்த. பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வந்தா கண்ணை வாங்கி பொத்திக்கிட்டு இருக்கணும். ஐய் பூசாரி, பூசை ஆரம்பி. வாங்க நின்று பார்த்துட்டு போடா. போய் உட்காரு. ஏய் இங்க வா. ஏன் என் வாயை பார்த்துட்டு இருக்க? ஏய் என்னடி ஓவரா தான் பேசுற? அங்க பா. இங்க தர்சினி இங்கடி. அவங்களாம் அம்மா எங்க, வெண்பா எங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி. ஜீவானந்தம் அங்கிள் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜீவானந்தா அங்கிளா? ஐயோ, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தானே வரேன்னு சொன்னார், இப்போ எதுக்கு வந்தாரு? ஐயோ, உங்க அம்மா இப்போ அவரோட பேசுறத பார்த்தாங்கன்னு வையே, இந்த கோவிலே நேத்து விட்டுருவாங்க. சித்தி அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவாரு. கத்துற வராங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? அக்கா இல்லக்கா, பக்கத்துல தான் இருந்தோம். சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அவனை கேளுங்க என்ன நடக்குதுன்னு.
உன் மாமி எங்கேயே பார்க்குறோம். ஏம்மா ஏய், வாயை முடிக்க சும்மா இருக்க மாட்டியா? ஆ, பொம்பளையை குடி குடி புரடி பேசிக்கிட்டு இருக்கிய. ஒழுங்கா வந்து சாமியை முடிங்க, அக்காரோட சேர்ந்து போய் படுத்துங்க. போங்க வாங்க. பூசாரி ஆரம்பிங்க. சக்தி, அங்க என்ன பொம்பளோட இங்கிட்டு வாடா. வாங்கிட்டே சாமி இருங்கக்கா, அதுக்கு தான் சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நான் கிளம்புறோம். இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. பயப்பட வேண்டாம். நாளைக்கு உங்கள் அப்பத்தா ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நான் வருவேன். அங்கே நான் அவங்களோட நல விரும்பியா மட்டும்தான் வருவேன். அவங்க என்கிட்ட இதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. கிளம்புமா? ஆன்ட்டிக்கு பாய் சொல். பாய்மா. பாய். பாய்மா. போலாமா? வரா. வணக்கம் ஜீவானந்தன்.